And who is limiting your belief? யார் உன்னை லிமிட் பண்றா? நிறைய நேரங்களில் சொந்தக்காரங்க தூக்கி வெளியே வை, அவங்க வார்த்தைகளையும் சரி அந்த உறவுகளையும் சரி தூக்கி வை. உனக்கான பவுண்டரி காமௌண்ட் போடுற நேரம் இது. காமௌண்ட் போடுற நேரம். காமௌண்ட் மட்டும் பத்தாது, காமௌண்ட்டுக்கு மேல ஒரு முள்ளு வேலி போடு. முள்ளு வேலி மட்டும் பத்தாது, அந்த முள்ளு வேலிக்கு மேல கரண்ட் பாஸ் பண்ணு. நெகட்டிவான மனுஷங்க தொட்டா கூட ஷாக் அடிக்கணும். நம்ம காமௌண்ட் வேலையை உள்ளே கொண்டு வராது அவங்க வாழ்க்கை. அவங்க உள்ள வந்தாதானே அவங்க வார்த்தை காதல் விடும். அப்படி வார்த்தை விட்டா காது கிட்ட இறக்காது அந்த வார்த்தை. அது எல்லாமே வாழ்க்கை அழிக்கிற வார்த்தை. நம்மள அழிக்காது, அவங்கள அழிக்கும், அப்புறம் அழிக்கும். செல்ஃப் அனலைசிங் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வருஷம் பண்ண போற வாழ்க்கை முடிஞ்சிருக்காங்க. கிட்ட ஆரம்பி வாழ்க்கை. நாளைக்கு நாளைக்கு டூ இட் நவ். 2 நிமிஷம் பண்ணு, ஃபாஸ்டா பண்ணு. அது ரைட்டா ராங்கன்னு காலம் சொல்லிட்டோம். யாரை பார்த்து பயப்படுற? மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயப்படுறியா? இன்னுமா பெரியவங்களை இதை பார்த்தாங்களா பாரு. இங்க நான் இப்ப சொல்றேன், இருக்கிறதுலே தீய சொல் எதுனா வெக்கம். வெக்கப்படுறேன்னு சொல்றதுக்கு அவமானப்படுது. அதை விட ஒரு கெட்ட சொல் எதுவுமே இல்லை. எதுக்கு வெக்கம்? வெக்கம்